வணக்கம். நான் டாக்டர் அனந்தகிருஷ்ணன், சிவில் துறையுடைய ஹெச்ஓடி இன்சார்ஜ், நாடார் சரஸ்வதி பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி. சிவில் இன்ஜினியரிங்கை பற்றி சொல்லணும்னா, இதற்கு முன்பு பிடபிள்யூடி, ஹைவேஸ், அரசு துறையை மட்டுமே நம்பியிருந்த காலங்கள் உண்டு. இப்போ ஒரு நாட்டுடைய உள்கட்டமைப்பு எந்த அளவுக்கு நவீனமாகவும் வலுவானதாக இருந்தாலும் அந்த நாட்டுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிதமானதாக. 4 வரி தேசிய சாலை இல்லாமல் இன்னைக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. அதே மாதிரி தனியார் பங்களிப்பில் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், ஹைரேஸ் பில்டிங், ஹார்பர், ஏர்போர்ட், ஓஷன் இன்ஜினியரிங், கரோஷன் இன்ஜினியரிங், சர்வேயிங், பல துறைகளில் சிவில் இன்ஜினியரிங்குடைய தேவைகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. இனிமேல் அடுத்த வளர்ச்சி நம்ம நாட்டில் மிகப்பெரிய லெவலில் உள்கட்டமைப்புக்காக சிவில் இன்ஜினியரிங்கோட தேவை ஜாஸ்தியாக இருக்குது. அதனால இன்றைய சிவில் இன்ஜினியரிங் எடுத்தால் உங்களுக்கு வளமான ஒரு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். என்ன காரணம்னா, இப்போ நமக்கு ஆட்கள் பற்றாக்குறை. அதாவது பொறியியல் படிக்கும் மாணவர்கள் சிவில் இன்ஜினியரிங் நிறைய வேலை வாய்ப்புகள் வருது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வேலை, அரசு துறை, தனியார் துறை, அது போக சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கும் சிவில் இன்ஜினியரிங் ஒரு பெரிய ரோலாக இருக்குது. நீங்கள் என்ன உங்கள் வீட்டிலே இருந்து நீங்கள் ஆர்கிடெக்சர் பண்ணலாம், எலிவேஷன் பண்ணலாம், டிசைன் பண்ணலாம், ஒரு அளந்து கொடுக்கலாம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. தனியார் தொழில் எக்கச்சக்கமான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்துட்டு இருக்கு. அதில் உள்ள வளர்ச்சிக்கு அபரிதமானதாக இருக்கு. அதாவது ஒரு பெரிய தனியார் கம்பெனியில் சிவில் இன்ஜினியரிங் டிசைன் இன்ஜினியர், பிளானிங் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், குவான்டிட்டி சர்வேயர், குவாலிட்டி அஷூரன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல், இது போன்ற பல இன்ஜினியர்களோட தேவை ஒரே கம்பெனியில் இருக்கிறது. எந்த துறையில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று மாணவர்கள் முடிவு செய்கிறார்களோ அதே துறையில் அனுபவமிக்க ஆசிரியர்களால் எல்லா விதமான சாஃப்ட்வேர், எல்லா விதமான ட்ரைனிங், கோச்சிங் எல்லாம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டிலே கொடுக்கிறோம். அதனால வேலை வாய்ப்பு ஈஸியாக மாணவர்களுக்கு கிடைக்கிறது. இந்தியாவில் வரும் நாட்களில் சிவில் இன்ஜினியரோட தேவைகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதனால் மாணவர்கள் பாசிட்டிவாக எங்கள் துறையை எடுத்தால் மிக வளமான எதிர்காலம் இருக்கும் என்று சொல்லி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.